ஆனால் செல்வ பிறந்த அன்னைக்கு ஏன்னா அவர் குளிர் ஜுரம் பிடிச்ச மாதிரி நேற்றுல சுற்றிட்டு இருக்காரு. அவரே இன்னைக்கு ஒரு பக்கம் அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே போகணும், ஒரு பக்கம் அங்கே போகணுங்கிறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அவர் திமுக நாங்கள் இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது, மேலே கேளுங்கிறாங்க. அதே இவ்வளவு கந்தர்கோலத்தில் இருக்கும் பொழுது செல்வ பெருந்தகை அவர் எதற்கு குளிர் ஜுரத்தில் சுற்றுறாரு? அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, முதல்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும். அவர் கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல. அவர் 2024 எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த மனிதர் எப்படி 2026 நம்மளை விட்டுட்டு போவார்? இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம், சில காரணங்கள் இருந்திருக்கலாம், தற்காலிகமாக அவர் போயிருக்கலாம். நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மகிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு. அதான் நேற்று அவங்க சொன்னாங்க, அந்த 2 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை. ஆனால் 2026 பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலீங்கன்னா, ஆமாம் சில கொள்கைகளை முன்வைத்திருந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்தில் 2026 ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புக்கள் எல்லாம் மடந்து தினகரன் அண்ணன் வந்திருக்கார். இந்த முடிவு அவர் கடினமாகத்தான் இருந்திருக்கும், ஈஸியான முடிவு இல்லை. பொது வழியில் பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க. அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன். காரணம், ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் செல்வ பிறந்தை அவர்கள் மீடியாவில் தான் பார்க்குறாரு, டிடிவி என்ன பேசினார், இன்னைக்கு என்ன பேசினார், டிடிவி என்ன சேர்ந்தாரு. அதனால் எதுவும் தெரியாமல் இருந்தால் அண்ணன் செல்வ பிறந்தை அவர்கள் பேசாமல் இருந்தாவே சந்தோஷம். இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியும் அவருடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு அவருடைய எனர்ஜியை அவர் ஸ்பெண்ட் பண்ணுமோ தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு ஏன் அவர் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறாரு?